டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டப்பேரவையா இருக்கா அப்படின்னு பார்த்தா சட்டப்பேரவையா தான் இருக்கு. அப்ப டிவிக்கே தான் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். சோ இந்த வீடியோல சட்டப்பேரவையில என்னென்ன ஃபன்னி மொமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அவங்க சீரியஸா என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க லைவ்லயே பார்த்திருப்பீங்க. அதனால ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் இங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஓட ஜென்சி உறுப்பினர் இல்ல உதயண்ணாவின் தம்பி, அந்த டயலாக் அவர் சொன்னா மட்டும் தாங்க கரெக்டா வருது. அதை நீங்களே சொல்லுங்கண்ணே. திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயண்ணா தம்பி நானா, ஏன் முன்னால அப்பலாம் பேசாதடா நீ. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. இந்த அண்ணன் தான் ஏதோ ஒரு காரணத்தினால உடம்புல காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் விரைவில் பூரண குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்ப அவர் எந்த நிலைமையில இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவரே சொல்லுவாரு. பாத்துட்டு வந்துருங்க. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. போயிட்டு ராப்பிடோல வந்தேன். ஆபீஸ் நைட்டு திரும்ப வந்தேன். அங்கே யாரும் தெரியல, ஒரு காரில் உட்காந்துருந்தாங்க, வேகனார் காரில். வெல்கம் பண்ணிக்கிற நிறைய நடந்து வந்தேன். தம்பிங்க வாங்க சூப்பராக பேசுனீங்கப்பான்னு சொல்லி கை கொடுக்க சொன்னாங்க. கை கொடுத்து நல்லா பேசியிருந்தாங்க. அப்புறம் இல்லை அந்த கருப்பாக டிசைடு இவன் தானே பேசினது, அவனுங்களே ஆச்சு ஓட விட்டு இவன் அப்படி சொன்னாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான் ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். நல்லா பேசும்போது திடீர்னு கார்ல இருந்து துணி சைடு அப்படின்னு கத்திலாம் வேணாண்டா அப்படின்னாரு. அவங்க கத்தி எடுத்து ஒருத்தர் உள்ள போறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து 100 கழிச்சுப்போ அவன் என்னை தொத்தினே வந்தாங்க. வாங்க நானும் போயினே இருந்தேன். என்னால முடியல. நான் சொல்றேன் இம்ரான் நான் ஆஃபீஸுக்கு தான் எனக்கு விட்டுருங்க, நான் வீட்டுக்கு ஓடி வேணான்னு. அவங்கள அடிக்கலாம் இல்ல ஓ அவன் கூட தான் இருக்கியா, அவனே அடிச்சு விடதான் இருந்தோம். இரு அவனுக்கு முன்னாடி கையை வெட்டி அனுப்பிச்சு விடுறான் அவனுக்கு அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் சத்யனா கால் பண்ண பயந்துட்டு சத்யனா வந்து கூட போலீஸ் கூட அவங்களே இங்க வா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி போலீஸ் முன்னாடியே வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் கேமரா இருக்குது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்றாங்க. குடிச்சிட்டு அவங்க போதைக்கு நான் ஊருக்காக இருக்கேன். நீ பயப்படாத, நீ பயப்படாதீங்க, நான் இருக்கல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் கூட்டு போறேன். ஈஸி நார்மலாடா, நீ பயப்படாதடா. இல்ல நான் இப்போ தெருவில் போறேன். நான் வந்து கட்சி மாதிரி இருக்குன்னு எனக்கு தேவையில்ல. நான் பேச்சு வாங்கினேன். நான் யாரை பத்தி நான் தப்பா பேசியிருக்கேன்? அவங்க போதை நான் ஊருக்கு வாங்கினேன். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. பாவம் அவருக்கு வீசிங் இருக்கு, அதனால கண்டினியூஸா பேச முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறதுனால அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். கவலைப்படாதீங்க, அவர் சொன்னதை மட்டும் தான் அப்படியே சொல்ல போறேன். அவர் இங்கேயோ போயிட்டு ராபிடோல ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாரோ இல்ல ராபிடோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ என்னன்னு தெரியல. அப்போ எதிர்க்க வந்த 3 பேர் பாப்பா நல்லா பேசுனியே கை கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. இவரும் கை கொடுத்து என்ன செல்ஃபி வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா போயிருக்காரு. கட்சியில அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, நீ என்ன பெரிய பீப் 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 அந்த மாதிரியான பீப் வார்த்தையெல்லாம் போட்டு உன்னை வெட்டிடுறேன் குத்திடுறேன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. உடனே இன்னொருத்தருக்கு அவர் போன் போட, அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல, அடிச்ச நீயே வரியா? அந்த டைம் போலீஸ்லாம் வர இவருக்கு பேனிக் அட்டாக் ஆயிடுச்சான். அதனால இந்த மாதிரி வீசிங் வந்து கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா வீசிங் வந்துருச்சுன்னா 4 வார்த்தையை கோர்வையா பேசுறதுக்கு ஓவரா சீனை போடுவான். டேய் என்னால முடியலடா, பேசவே முடியலடா அப்படிலாம். ஆனா பாத்தீங்களா இவர வீசிங் வந்தோம் எப்படி கேப் போடாம பேசுறாரு. அப்ப இத்தனை நாளா என் ஃப்ரெண்டுன்ற பயமுள்ள என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. பொலை திட்டாளா இல்ல சரவாடியா என்ன திட்டாளா? இதுவரை நீங்கள் பார்த்தது உதயண்ணா தம்பியின் வெர்ஷன் 1. இப்பொழுது நீங்கள் பார்க்கவிருப்பது உதயண்ணா தம்பியின் வெர்ஷன் 2. பார்த்துட்டு எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்தாரு, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா போன் பண்ணி வர வைப்பா, அவங்ககிட்ட சொல்லி ஒன்னு அனுப்புறப்பா அப்படி சொன்னாரு. தம்பி எல்லாம் இருக்காரு, அங்க இருந்து ஓடி வந்து போலீஸ் வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு விடுறாரு. முதல்லயே உன்னை இங்க பாத்துருக்கேன், இன்னும் சரியாவலையா? என்ன கம்ப்ளைண்ட்? ஆக்சுவலா டாக்டர் என்ன சொல்றாங்க, தம்பி உன்னை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு, உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு, வீட்டுக்கு கிளம்பி போப்பா அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லிருக்காங்க. ஐ மீன் அந்த டாக்டர். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஐயோ நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, ஏதோ பண்ணுது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இவர் போக மாட்டாரு அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் சைட்ல என்ன சொல்லிருக்காங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட பேஷண்ட் வருவாங்க, இவர் இங்க வச்சுட்டு நாங்க என்ன பண்றது, போ சொல்லுங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்ல அவங்க வந்து போ சொல்றாங்க. ஆனா இவர் போக மாட்டேன்னு அடம் பிடிக்க இவரை கிளம்புப்பான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா போலீஸ் அராஜகம் பண்றாங்க, என்ன அடிச்சு காலி பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஹாஸ்பிடல் வாசல்ல படுத்துக்கிட்டு அக்கப்போர் மேல அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காரு. பைத்தியம் பிடிச்ச நாயே.
ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? ஆரம்பத்திலே நம்ம உதயண்ணா அவரோட உரையை ஆற்றுறதுக்கு முன்னாடியே சிஎம் விஜய் என் நண்பர் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை பாக்குறப்போ என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அது இல்லாமலா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நட்பு, அண்ணன் தம்பி, நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளும் நினைச்சோம். கட்சியில பார்த்தா ஏழை பிள்ளையார் ஸ்டுடியோ போட்டு அக்கன்னால முடிச்சாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி டிவிகேவும் சரி டிஎம்கேவும் சரி அவங்க கட்சி பண்ண புகழாரத்தை தான் பாடிட்டு இருந்தாங்க தவிர்த்து நம்ம மேகதாது பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, தமிழக மீனவர்கள் பிரச்சனை இதெல்லாம் பத்தி ரொம்ப 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 கம்மியா தான் பேசினாங்க. பட் 2 பேரை பாராட்டியே ஆகணும். அதுல ஒண்ணு நம்ம கேப்டனோட ஒய்ஃபான பிரேமலதா அம்மா, நம்பர் 2 சௌமியா அன்புமணி அம்மா. இவங்க 2 பேர் பேசுறது மட்டும் தான் கேட்கற மாதிரி இருந்துச்சு கொஞ்சமாவது. தமிழ் எப்படி விளையாடுது பாத்தியா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிரேமலதா அவர்கள் ஆரம்பத்திலே பயங்கரமா ஏதோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தண்ணீர் டம்ளரில் தரப்படுகிறது. அதை கொண்டு வந்து தருபவர்கள் இங்கே பணிபுரியும் ஊழியர்கள். அவர்களுக்கெல்லாம் மற்ற வேலையும் இருக்கும் அல்லவா? ஆகையால் இந்த டம்ளரில் தண்ணி தருவதற்கு பதிலாக பெட் பாட்டில் என்று சொல்லப்படுகின்ற பிளாஸ்டிக் பாட்டிலிலோ கிளாஸ் பாட்டில் என்று சொல்லப்படுகின்ற கண்ணாடி பாட்டிலிலோ நீங்கள் தண்ணியை கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் வேலை குறையும், மற்ற வேலைகளை அவர்கள் செய்யலாம் அப்படின்றாங்க. என்ன மேடம், உலகத்துல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இந்த பாட்டில்ல கொண்டு வந்து தண்ணி வைக்கலன்றதுதான் பெரிய பிரச்சனையா? இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. வீட்டுக்காண்டி ஈ செத்துக்கிறது மட்டும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோமா? அப்ப நம்ம ஓபிஎஸ் ஐயா எந்திரிச்சு பிரேமலதா அம்மையார் சொன்னது நல்ல ஒரு கருத்து, அது ஆனால் ஏற்புடையது அல்ல அப்படின்ட்டாரு. என்னடா அது, ஒரே கட்சி தானே இவங்க எல்லாம்? ஐ மீன் டிஎம்கே ஓட தானே டிஎம்டிகே அலையன்ஸ் வச்சிருந்துச்சு. அப்ப இவங்க எல்லாம் ஒரே கட்சி தானே, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அதாவது பாட்டில்ல தண்ணி வச்சா குடிச்சிட்டு பாட்டிலாலே திருப்பி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கோவம் வந்தா, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சீரியஸா போயிட்டு இருக்கிற அசம்பிளில காமெடி பண்ணி விட்டாரு. இதை கேட்ட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற டிஎம்கே எம்எல்ஏக்கள் மட்டும் சிரிக்கல, ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற டிவிகேல இருக்கிறவங்களும் ஊந்து ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எல்லாரும் ஊந்து ஊந்து சிரிச்சிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் பல்லு தெரியாம சிரிச்சிட்டு இருந்தார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தளபதி விஜய். ஏன் இவர் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரிக்கிறாரு அப்படின்னு உத்து பாக்குறப்பதான் அவரோட மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சு. எனக்கும் உள்ளுக்குள்ள நல்ல சிரிப்பு வந்துச்சு. ஆனாலும் நான் சிரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதான் சாக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஓவரா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால உதடுகள்ல மட்டும் சிரிச்சிட்டு உள்ள குபீர்னு சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு போல இருக்கு. கரெக்டா சிஎம் சார்? இதை கேட்ட நம்ம பிரேமலதா அம்மா பாட்டிலால் தான் அடிக்க வேண்டும் என்று கிடையாது, டம்ளரால கூட அடிக்கலாம் அப்படின்ட்டாங்க. கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். இதை கேட்டாங்கிறது எம்எல்ஏக்கெல்லாம் ஊந்து ஊந்து இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மட்டும் தான் காமெடி பண்ணுவீங்களா, நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு எந்திரிச்சாரு நம்ம தங்கம் தென்னரசையா. அவர் எந்திரிச்சு பிரேமலதா அம்மா அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அடிக்கிறாரு. அவருக்கு தான் ஏற்கனவே பாட்டில் அடி வாங்கின அனுபவம் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு. ஐயா, அவர் அதிமுகவோட முன்னாள் சிஎம் இல்ல தற்காலிக சிஎம் இல்ல கொஞ்ச நாள் சிஎம். எதுவுமே கரெக்டா சொல்ல தெரியலையே நமக்கு. இவ்வளவு சீக்கிரம் நமக்கு தேவையா? பாரு நம்மள பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. போடா, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயே வேணும். சரி, ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. அவரை போய் இப்படி பங்கமா கலாய்க்கலாமா? இப்ப நீங்க எல்லாம் காமெடி பண்றீங்க, அப்ப நானும் பண்ணுவோம்ல அப்படின்னு நம்ம ஸ்பீக்கர் பிரபாகரன் அவர்கள் அவரோட பாயிண்ட் ஒன்னு எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த அம்மா ஸ்பீக்கரையே பேச விடாம தன்னோட பாயிண்ட் எடுத்து வச்சு அவரை டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அவர் தான் யாரு பேசணும் யாரு பேசக்கூடாதுன்றத முடிவு பண்றவரு. ஆனா கட்சியில அவரையே பேச விடாம பண்ணிட்டாங்க இந்த அம்மா. நம்ம எண்ணம் அது கிடையாது. நிச்சயமாக தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஆனா சூப்பரா மேட்ச் பண்ணாங்க நம்ம அம்மா. அதாவது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தண்ணீரில் தான் துவங்குகின்றது. காவிரி பிரச்சனையாகட்டும், டாஸ்மாக் பிரச்சனையும் ஆகட்டும், அனைத்தும் தண்ணி பிரச்சனை தான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்காது. காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும். பர்ட்டா எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. சரி, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பெட் பாட்டில பத்தி பேசுனீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு மாண்புமிகு முதல்வரோட பிறந்த நாள் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் காமெடியா சிரிக்க வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்படி எல்லாம் அப்படின்னு போட்டாங்க பாருங்க ஒரு பிட்டு. அதெல்லாம் பாக்குறப்போ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த பாட்டில்ல ஆரம்பிச்சு காவிரி கிட்ட போலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. நடுவுல நம்ம ஓபிஎஸ் ஐயா தான் அப்படியே காமெடி பண்ணி விட்டாரு. பட் அந்த கிரெடிட்ஸை நம்ம அம்மா எடுத்துக்கிட்டாங்க. எப்படி மச்சான் சொல்ல முடியும், எல்லாம் சிரிச்சுனுக்குறாங்களே, இது ஏன் ஜோக்கு? கடைசியில புதிய தலைமுறை பாலிமர் மாதிரியான செய்திகள்லாம் பேரவையில் அனைவரையும் சிரிக்க வைத்த பிரேமலதா அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. அப்ப நான் இல்லையா?
அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அடுத்ததா நம்ம சௌமியா அன்புமணி மேடம் பேசினாங்க பாருங்க. அதை கேக்குறப்போ இந்த மாதிரி உள்ள இருக்க 234 எம்எல்ஏக்களும் அவங்க தொகுதிக்கு என்ன வேணும், நம்ம நாடு என்ன பண்ணா நல்லா இருக்கும், அவங்க தொகுதி மக்கள் படுற கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசம்பிளியில பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால இருக்க மத்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நம்ம பெரிய எக்ஸாம்பிளா இருப்போம். அப்படின்னா பேசிட்டாங்க பெருசா அப்படின்னு கேக்குறீங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் கேளுங்க. ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. அவங்க எடுத்த உடனே தனக்கு வாய்ப்பு கொடுத்த ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னதான் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருந்தாலும் எனக்கு இவங்க மூலியமா தான் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி பேசின பேச்சு இருக்கே, அதெல்லாம் பாக்குறப்போ சூரிய வம்சம் தேவயானியே முந்திட்ட அளவுக்கு ஒரு ஃபீலிங். தம்பி போதும். சரி, டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆக வேணாம். அவங்க என்ன சொன்னாங்கன்றத சொல்லிடுறேன் கேளுங்க. விவசாய கடன் கரண்ட் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 6000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எவனோ ஒருத்தன் 10,000 கோடி கடனை வாங்கிட்டு ஃபாரின்ல போய் ஜாலியா இருக்கான். ஆனா நமக்காக கஷ்டப்பட்ட நம்ம விவசாயிகள் வருஷம் வருஷம் இறந்துட்டு இருக்காங்க தற்கொலை பண்ணி. 2023, 24, 25 மட்டும் கிட்டத்தட்ட 1900க்கும் மேல விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 2 பேர் இறக்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க வாங்கிய கடன். அதை ஏன் நம்ம முழுசா தள்ளுபடி பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் பண்ண சொல்ல விவசாயிகளுக்கான கடனை மட்டும் ரத்து பண்ணுங்களேன். அது மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். அவங்க இன்னும் நமக்காக கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், போன ஆட்சியில இருந்து இந்த ஆட்சி மாறுறதுக்கான மெயின் காரணம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நடக்கிற வன்கொடுமை. அதனாலதான் மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம நம்புறோம் அப்படின்னு சைலண்டா டிஎம்கேக்கு ஒரு குத்த கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம டிவிகேக்கு பட் இங்கேயுமே அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரபு நாடுகள்ல நடக்கிற மாதிரி அரசன் அன்றே கொள்வான் அப்படின்ற மாதிரி உடனே அவனை கொல்லுங்க, தப்பு பண்ணாம வெளியவே வரக்கூடாது. ஆனா இப்போ 5 வருஷத்துல எப்படியா வெளில வந்துடலாம் அது இதுன்னு சொல்லி அப்படின்ற நம்பிக்கையில இருக்கவனுக்கு கூட நம்ம கொடுக்கிற தண்டனை பெண்கள் கிட்ட குழந்தைங்கள்ட்ட தப்பா நடந்துக்கணும்ன்ற எண்ணத்தை கூட அவங்கள்ட்ட கொண்டு வரக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. என்ன ஞானம், என்ன ஞானம் அந்த ஔவையாருடைய அறிவு. லாஸ்டா தன்னோட தொகுதியான தர்மபுரி, எங்க தொகுதி மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஆடம்பரம் பெருசா கேட்கல. குடிக்க தண்ணி ஒருத்தருக்கு ஒரு குடம் தண்ணி கூட இல்ல, அவ்வளவு வறட்சியில இருக்கு எங்க ஊரு. ப்ராப்பர் ட்ரெயின் இல்ல. எங்க ஊர் மக்களோட பல்லெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பு கருப்பா இருக்கும், இல்ல மஞ்சளா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தரமான பாயிண்டா எடுத்து வச்சாங்க. 10 நிமிஷம் பேசினாலும் நச்சுன்னு. குறைக்கணும்னா நல்ல தண்ணியை கொடுங்க. தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனா இவங்க சொன்ன எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா நம்ம சிஎம் அவர்கள் லிசன் பண்ணாரு அண்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட்டும் பண்ணாரு. இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுங்க, எவ்வளவு முடியுமோ டீசென்ட்டா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மத்தவங்க எல்லாம் பேசினாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உதயன் அவர் தன்னோட கட்சியோட பெருமையை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியில இவ்வளவு கொடுமை நடக்குது, அவ்வளவு கொடுமை நடக்குது, ஆனா எங்க கட்சி அப்பேற்பட்ட கட்சி, எங்கள் தாத்தா கருணாநிதி அவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்திருக்கிறார், எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார், டிவிகே கட்சியில இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரா. எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் ஃபெசிலிட்டி இல்ல, கரண்ட் இல்லன்னு ஸ்கூலே லீவ் விடுற அளவுக்கு ஆகி போச்சு உங்களோட கவர்மெண்ட் அப்படின்லாம் பேச நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நாங்க ஒழுங்கா கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க ஆளுங்க தான் ஃபியூஸ் கேரியரை புடுங்கி விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லாம சொல்ல, அதுக்கு பதில் கொடுக்கிறேன்னு இவங்க ஒன்னு சொல்ல அதுக்கு பதிலடி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலை பக்கம் போக கிட்டத்தட்ட அங்க சுத்தி இங்க சுத்தி இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா 2 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு நாளை சந்திப்போம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. ஆனா ஒரு காமெடி என்னன்னா நம்ம பிரபாகரன் இருக்காரே ஸ்பீக்கர், அவர் பயங்கரமான ஆளுப்பா, சம ஃபன் பண்ணுவாரு. இப்போ டிஎம்கேல இருக்க ஏதாவது ஒரு எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏவை நோண்டுவாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல இருந்து ஒரு பதில கொடுப்பாங்க. அந்த பதில் டிஎம்கேல பர்டிகுலர் போஸ்டிங்ல இருந்த ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல அவர் பண்ண கொடுமையை சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு திரும்பி அவரோட பாயிண்ட் டிஎம்கேல இருந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க பேசின வரைக்கும் போதும், அடுத்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் பேசலாம் அப்படின்னு வேற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. நீயும் சென்டிமெண்டா பேசலாம்னு பாக்குறியா? எங்க பேச வர்றீங்க? அதான் சிரிச்சு போடுறீங்களே. அப்ப நான் பேசணும்னு கொந்தளிச்சிட்டு இருப்பாரு ஒருத்தர். யோ அதெல்லாம் உன் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு அவர் கண்டுக்காம அடுத்தவங்களை பேச விட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவரு நான் பேசணும் என்ன பேச விடுங்கயா யோ அப்படின்னு ஒரு ஓரமா கத்திட்டு இருப்பாரு. நீ எங்கயா கத்தின்னு போ அப்படின்னு கண்டுக்காம விட்டு கொஞ்ச நேரம் கத்த விட்டு வேற ஒருத்தரை பேச விடுவாரா? அங்க கத்திட்டு இருந்தவரு கத்தி கத்தி டயர்டாயி அட போங்கடா அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருவாரு. எதிர்க்கட்சியாளர் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடுகள் அவசியம் இருந்தால் அனுமதிப்பேன், அனுமதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாளர் பேசலாம். நீ சொன்னதான் பஞ்சாயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீ பொது ஆளு, அவங்க பக்கம் சாஞ்சிடக்கூடாது போய். எங்கயாரு
அதெல்லாம் ஒன்னும் சாஞ்சிட மாட்டான். நீ எதுக்கு பயப்படுற? இதுக்கு முன்னாடி நடந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் எல்லாரும் ஃபுல்லா பாத்துருப்பாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆனா இப்பெல்லாம் அசம்பிளி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மக்கள் லைவையே ஃபுல்லா உட்காந்து பாக்குற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குது. ஆக்சுவலி இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பட் அதெல்லாம் இந்த ஒரு வீடியோலயே பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. ஒருவேளை அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதையும் பார்த்து சிறப்பா பண்ணிடலாம். இந்த வீடியோ மண்டே ரெக்கார்ட் பண்ணது. இன்னைக்கு அதாவது டியூஸ்டே தான் நம்ம சிஎம் அவர்கள் பேச போறாரு. சோ என்ன பேசுறாரு, எப்படி பேசுறாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம உதயண்ணா பேசினதையும் விஜயண்ணா பேசினதையும் சேர்த்து தனியா ஒரு வீடியோவை போடுறேன். பட் இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இந்த வீடியோல நம்மளோட கருத்து என்ன அப்படின்னா, அசம்பிளில நீங்க அந்த தப்பு பண்ணீங்க, உங்க ஆட்சியில இவ்வளவு கொடுமை நடந்துச்சு அப்படின்றத மட்டும் பேசாம நம்ம சௌமியா மேடம் பேசின மாதிரி யூஸ்ஃபுல்லான குறிப்பிட்ட பாயிண்ட் மட்டும் பேசினா இன்னும் ஹெல்த்தியாவும் டீசென்ட்டாவும் இருக்கும். ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மத்த ஸ்டேட்டுக்குலாம் நம்ம தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். இதை கேட்ட உடனே நான் பிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் கம்பு சுத்திட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. புரிய வேண்டியவங்களுக்கு நம்ம சொல்ல வந்த கருத்து புரிஞ்சா போதும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சினிமால ஆட்சியில இருக்கும்போதே நம்ம தளபதி கோட்டை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப நட்சத்திர வேற ஆட்சியில இருக்கோம், சொல்லவா வேணும்? நீங்களே பாருங்க.